Hi students, welcome to Mupadai Training Academy. இன்றைக்கி நம்ம எஸ்ஐ அல்டிமேட்டில் அடுத்த சீரியஸில் சோசியல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து வரலாற்று கேள்விகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஜாகிரஃபியும் எக்கனாமிக்ஸ் பாலிட்டி இருக்கும். சரியா? ரைட். இப்போ எப்பவும் போல் நம்ம டேஸ் கொஸ்டின் கேட்குறது இந்த தடவை வந்து லாஸ்ட் இதுலேயே பார்த்துருந்தோம். என்ன மாற்றிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைனஸ்டி, ஒரு வம்சம் சொல்லுவோம். அந்த வம்சத்தை பற்றிய முதல் மன்னர், இறுதி மன்னரை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? லாஸ்ட்டு ஆல்ரெடி டெல்லி சுல்தான் சொல்லிட்டோம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு வம்சம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ன வம்சம் சொல்லலாம்? குப்த வம்சம். சரிங்களா? குப்தர்கள் வம்சத்துடைய முதல் மன்னர் யார், கடைசி மன்னர் யார் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா? ஒரு 10 கொஸ்டின், லாஸ்ட் 11வது கொஸ்டின் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு 5 கொஸ்டின்ஸ். சரிங்களா? கடைசியாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டேன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஆன்சர் வந்து கவனிச்சதுலேருந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிபிபி அடிப்படையில் இந்தியா எத்தையாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பிபிபி அப்படின்னா என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணும், ஃபுல் ஃபார்மும் தெரிஞ்சுக்கணும், மீனிங்கும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த 3 பி. ஓகேங்களா? என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை வேர்ட்ஸ்லேயே இருக்குது. தமிழில் வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வார்த்தைக்கு இருக்கக்கூடிய தமிழாக்கம். சரிங்களா? அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு வெளிநாட்டில் ஒரு பொருளையும் இந்தியாவில் ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. காமனாக இந்த 2 கூட்ஸ், ஓகே, இந்த 2 பொருளையும் வாங்குவதற்கு எவ்வளோ செலவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஒரு டீ, ஓகேங்களா, ஒரு டீ வந்து $1. ஓகேங்களா? அதே டீ இந்தியாவில் சராசரி எவ்வளவு? ஒரு 10 ரூபா, 12 ரூபா, 10 ரூபா வச்சுக்கோங்க. அவங்க ஊரில் ஒரு $1 தான் ஒரு டீ குடிக்கிறாங்க. அதே டாலர் வந்து இந்தியாவில் கொண்டு வரும்போது ஒரு $1க்கு நிகரான இந்திய மதிப்பு 80 ரூபா. அப்போ இந்தியாவில் 80 ரூபா தானே டீ இருக்கணும்? கிடையாது, 10 ரூபா தான். அப்போது இதுதான் இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, சமநிலையை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? அமெரிக்காவில் வந்து ஒரு டீ, சரி, இந்தியாவில் வந்து ஒரு டீயோடைய சராசரி விலை 10 ரூபா, அமெரிக்காவில் ஒரு டீயோடைய விலை 1 ரூபா. இப்படி டிவைட் பண்ணுவாங்க. டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியது 10. இதுதான் பேரிட்டி. ஓகே, இப்படி தான் எல்லா பொருளையும் கணக்கிடுவாங்க. இது எதுக்காக கணக்கிடுவாங்கன்னா, அந்த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதை பார்ப்பதற்காக கணக்கிடுவாங்க. இதன் அடிப்படையில் ஆக்சுவலாக இந்தியாவுடைய ஜிடிபி சொல்லுவாங்க. இந்தியா ஜிடிபி நாமினல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினல் வேல்யூ அடிப்படையில் இந்தியா வந்து இன்னைக்கு டேட்டில் 5வது இடத்துல இருக்குது. அதே ஜிடிபி இந்தியாவில் பிபிபி அடிப்படையில், அதுதான் பிபிபி அடிப்படையில் இந்தியா எத்தனாவது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 3வது மிகப்பெரிய பொருளாதாரம். முதல் இடத்துல சைனா இருக்குது, 2வது இடத்துல யூஎஸ்ஏ இருக்குது, அமெரிக்கா இருக்குது, 3வது இடத்துல இந்தியா இருக்குது. ஓகே, நான் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு 8th or 9th புக்லேயே டைரெக்டாக இந்த கொஸ்டின் இருக்குது. எஸ்ஐ மாதிரியான தேர்வுக்கு இந்த மாதிரி எளிமையான கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் புரிஞ்சும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது ஜிடிபி தரவரிசையில் எத்தனாவது இடம் கேட்பாங்கப்பா? அது உங்கள் 11th புக்கில் 7வது இடம் போட்டிருக்கோம். அது பழைய டேட்டா. புதிய டேட்டா 5வது இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா? பிபிபி அடிப்படையில் 3வது இடம். இது 2 டேட்டாவை படிச்சுக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? யாரால் காகித பணம் ஐரோப்பாவில் பரவியது அப்படின்னு கேட்குறாங்க. யாரை வச்சு, யார் மூலமாக காகித பணம், அதாவது இப்போல்லாம் நம்ம எல்லாரும் காகிதத்தில் பணம், டிஜிட்டல் பணம் யூஸ் பண்ணுறோம். ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி நாணயங்களை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சைனாவில் ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி காகிதம் அப்படிங்கிற ஒரு புதுசான ஒரு மெட்டீரியல் தயார் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? ஆனால் அது எப்படி உருவாக்குங்கிற ரகசியத்தை சீனாக்காரங்க ரொம்ப வருஷமாக லீக் பண்ணாமே வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அப்படி அதை அந்த காகிதத்தை வச்சு பணமாக வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் மற்ற நாடுகளுக்கு தெரியாமல் இருந்தது. மார்க்கோ போலோ, வெனிஸ் நாட்டு பயணி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கோ போலோ எந்த நாட்டு பயணி? வெனிஸ். சரிங்களா? தமிழ்நாட்டு கூட வந்திருக்காரு இவர். வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோ போலோ ஐரோப்பாவிலிருந்து இந்தியா ஃபுல்லாக, ஓகேங்களா, இந்தியா, அப்புறம் வந்து சைனா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான், இந்த மாதிரி எல்லா பகுதிகளுக்கு போயிட்டு அங்கே கலாச்சாரங்களை பார்த்து வருவார். அப்படி பார்க்கும்போது அங்கேருந்து சைனாவிலிருந்து அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து காகித பணம் உலகம் முழுவதும் பரவுவதற்கு வாஸ்கோட காமா தான் காரணமாக இருந்தார். இப்போ ஆன்சர் வாஸ்கோ சொல்லிட்டு மார்க்கோ போலோ தான் காரணமாக இருந்தார். அப்போ மார்க்கோ போலோ எந்த நாட்டுக்கு சேர்ந்து கேட்பாங்க? வெனிஸ் நாட்டு பயணி. ஓகேங்களா?
இதுல இவர் வந்து பயணி கிடையாது, இவரை விட்டுருங்க. ஜான் பிகின்ஸ் வந்து நம்ம 9th புக்கில் வருவாரு. இந்த நூனிஸ் அப்புறம் வாஸ்கோடகாமா இவங்க 2 பேருமே போர்ச்சுகீசிய பயணி. வாஸ்கோடகாமா நமக்கு ஈஸி தான் தெரியும், இந்தியாவுக்கு வந்த கடல் வழியாக வந்தவர் முதல் முறையாக. நூனிஸ் அவரும் ஒரு போர்ச்சுகீசிய பயணி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட்டா. அடுத்த கொஸ்டின், ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது. அப்போ சிம்பிளா நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரப்பாவில் நிறைய உலோகங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெள்ளி யூஸ் பண்ணியிருக்காங்க, வெங்கலம் யூஸ் பண்ணியிருக்காங்க, செம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க, சீடைட் அப்படி சொல்லுவாங்க, களிமண்ணாலான உலோகங்கள், களிமண்ணாலான பொருட்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பொருட்கள், நிறைய வகை பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எதனால செய்யப்படுது இருக்கிறாங்க, ஆப்ஷன் எலிமினேஷனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். செம்பு மற்றும் இரும்பு, செம்பு யூஸ் பண்ணாங்க ஆனால் இரும்பு யூஸ் பண்ணாங்களா, யூஸ் பண்ணல, எலிமினேட். எஃகு மற்றும் இரும்பு, எஃகுங்கிறது வந்து ஸ்டீல். ஓகேங்களா, இரும்போட இன்னொரு வடிவம் தான் எஃகு. அப்போது நமக்கு இரும்பே யூஸ் பண்ணதா, அப்போ எஃகு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வாய்ப்பே இல்லை, அப்போ அதுவும் கிடையாது. வெங்கலம் யூஸ் பண்ணாங்க, சரிங்களா, அதாவது செம்பு கூட டின்னு அதை கலந்தா கிடைக்கக்கூடியதான் வெங்கலம். வெங்கலத்தை இரும்பை யூஸ் பண்ணாங்கன்னா வெங்கலம் மேபி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இரும்பை யூஸ் பண்ணலை. அப்போ எலிமினேட் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிட்டு கடைசியாக செம்பு மற்றும் வெண்கலத்தை அவர்கள் முழுவதுமாக பயன்படுத்தினார்கள். காப்பர் அண்ட் பிரான்ஸ் மெட்டீரியல் பயன்படுத்தினாங்க. பிரான்ஸ் வெங்கலத்தினாலான சிலை தான் கிடைச்சதுல, நடன மங்கையின் சிலை கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இப்படி இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கையை தொங்க போட்டு ஒரு சிலை கிடைச்சிருக்கும், நடன மாது, அது நடன மங்கை சிலைன்னு சொல்லியிருப்போம். அது வெங்கலத்தினாலான ஒரு உருக்கப்பட்ட ஒரு சிலை தான், சரிங்களா. அப்போ செம்பு தான் மனிதன் முதலாக கண்டுபிடித்த உலோகம். ஐவிசி காலத்தையே நம்ம செம்பு காலம் தான் சொல்லுவோம், ஓகேங்களா, அதுதான். ஓகேங்களா, இது இல்லாமல் அவங்களுக்கு தெரியாதது அப்படின்னா இரும்புங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு தெரியாது. அப்புறம் வந்து குதிரை ஞாபகம் வச்சுக்கணும், குதிரை என்ற விலங்கு அவர்கள் அறியப்படாத விலங்கு. அதுக்கப்புறம் கரும்பு அவர்கள் பயிரிடப்படாத பயிர். இந்த 3 விஷயம் அவங்களுக்கு தெரியாதுங்கிற விஷயத்தை பார்த்துக்கோங்க, நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கோங்க. ஓகே, இரும்பு தெரியாது, குதிரை தெரியாது, கரும்பு தெரியாது. இந்த 3 பொருட்களும் அவர்களுக்கு என்னவென்றே தெரியாது, சரிங்களா. அடுத்து சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் எது அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளா சிவாஜி கூட தொடர்புடைய ஒரு ஊர். அப்போ எல்லா ஊரையும் வாசி பாருங்க. எங்கேயாவது ஹிஸ்டரியை கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்க. சிவனேரி, தலைக்கோட்டை, அகமது நகர், ஹம்பி. ரொம்ப ஃபெமிலியரானது ஹம்பி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன சார் ஹம்பி எந்த ஊர் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுடைய, ஓகே, விஜயநகர பேரரசுடைய தலைநகரம். ஓகேங்களா, விஜயநகர பேரரசுடைய கேபிட்டல் தலைநகரம் தான் ஹம்பி. அங்கே தான் வந்து கோவில்கள் நிறையவும் கட்டியிருப்பாங்க. 2வது நேரமாக தான் அடுத்து வந்து பெணுகொண்டாவெல்லாம் வச்சுருப்பாங்க, சரிங்களா. சரி, தலைக்கோட்டை அப்படிங்கிறது வந்து 1500 டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய ரொம்ப ஃபேவரட் கொஸ்டின்ப்பா இந்த கொஸ்டின். தலைக்கோட்டை போரும் கேட்பாங்க. 1565 நடைபெற்ற போர் தான் இந்த தலைக்கோட்டை. இந்த தலைக்கோட்டை போருங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது, ஓகேங்களா, ரைட். அடுத்து அகமது நகர் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம், பாமணி வம்சத்தில். சிவனேரி அதுதான் வந்து நமக்கு சப்ஜெக்டோட ரிலேட்டடானது, சிவாஜியுடன் தொடர்புடையது. என்ன சார் சிவனேரி அப்படின்னா, சிவனேரி கோட்டையில தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவாஜி வந்து பிறந்திருப்பார். ஓகேங்களா, சிவனேரி கோட்டையில் பிறந்திருப்பார். ராய்கர் கோட்டையில் முடிசூட்டி கொள்வார். ஓகேங்களா, 1627 சிவனேரி பூனா பக்கத்தில் இருக்கும். சிவனேரி கோட்டையில தான் வந்து சிவாஜி வந்து பிறந்திருப்பார். அவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா 1280. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து நிறைய விஷயங்கள் சண்டைகள் தான் நடக்கும் அவருக்கு வந்து மற்ற மன்னர்களுக்கும். அதில் 1674 அவருடைய வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம். ராய்கர் கோட்டையில் சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார் சிவாஜி, சரிங்களா, ரைட்டா. சிவனேரி கோட்டை. அடுத்து இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படக்கூடிய தீர்க்க ரேகை எது? ஓகேங்களா, இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படக்கூடிய தீர்க்க ரேகை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ தீர்க்க கோடு, அச்சக்கோடு ஞாபகம் வச்சுக்கணும். அச்சரேகை அப்படின்னா நம்மளுடைய பூமியில இப்படி வரையப்படக்கூடியது அச்சரேகை. இப்படி வரைஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, தீர்க்க ரேகை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன கேட்குறாங்க, தீர்க்க ரேகைங்கிறாங்க. அப்போ இப்படி வரையக்கூடிய ரோடு தான். அது என்ன கேட்குறாங்க, நேரத்தை கணக்கிட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய நேரத்தை கணக்கிடப்படக்கூடிய ஒரு லைனு. அந்த லைனை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்தை
இந்தியாவில் கணக்கிடுறாங்க. சரிங்களா? அப்போது என்ன அந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த லைன் 82°30' கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உத்தரப்பிரதேசத்தை வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைன். அந்த இடத்துல மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. எந்த ஊருப்பா? மிர்சாப்பூர். அந்த ஊர் வழியாக தான் இந்த 82°30' கிழக்கு கீ போட்டாங்கல்ல, கிழக்கு ஈஸ்ட், அந்த லைன் வந்து பாஸ் ஆகுது. சரிங்களா? உத்தரப்பிரதேசத்தில் மிர்சாப்பூர் இது கட் ஆகுது. ஓகே, இதை வச்சு தான் IST கணக்கிடுறாங்க. அது மாதிரி டைமை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரே ஒரு டைம் ஜோன் தான். இந்தியாவில் GMT டைம் சொல்லுவாங்க, கிரீன்விச் மீன் டைம் வந்து 5:30 + 5:30. அதாவது கிரீன்விச் அப்படிங்கிறது வந்து இங்கிலாண்டோடைய ஒரு ஊர். அதுலேருந்து பார்க்கும்போது அங்கே 12 மணி என்றால், நள்ளிரவு 12 மணி என்றால் இந்தியாவில் கரெக்டாக காலை 5:30 இருக்கும். ஓகே, இதுதான் நேர மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரே நேர மண்டலம் இருக்கிறதுனால இந்தியாவில் நிறைய ப்ராப்ளமேட்டிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் காலையில் 5 மணிக்கு 4:40 கிட்ட தான் சூரியன் வெளிச்சம் வந்துடும். ஓகேங்களா? அவங்க ஊரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடுப்பகல், நண்பகல் தான் சொல்கிற பாருங்க. நம்ம ஊர்லாம் 12-1 மணிக்கு நச்சுன்னு வெயில் அடிக்கும். ஆனால் அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா 10:30-11 மணிக்கே நச்சுன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான். இதனால் வந்து இந்த டைம் ஜோன் ஒரே டைம் ஜோன் இருக்கிறது நிறைய ப்ராப்ளமேட்டிக் இருக்குது. ஃப்யூச்சரில் இந்தியாவில் 2 டைம் ஜோன் வைக்கலாம் அப்படின்ற பேச்சு இருக்குது. ஓகேங்களா? அப்படி பிரித்தாங்கன்னா இந்த சைடு வெஸ்ட் பெங்கால் சைடும், அப்படி இல்லைன்னா அங்கே ஒன்றும், இந்த சைடு மகாராஷ்டிராவை டச் பண்ணி ஒரு டைம் ஜோன் கூட ஃப்யூச்சரில் வைக்கலாம். ஐடியாஸ் இருக்குது இது எல்லாமே. ஓகே, ஏன்னா ஒரே டைம் ஜோன் இருக்கிறதா பெரிய ப்ராப்ளம். ரஷ்யாவில் தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைம் ஜோன் சொல்லுவாங்க. 7 அல்லது 11 டைம் ஜோன் சொல்லுவாங்க. அப்படின்னா பாருங்கள், ரஷ்யாவில் ஒரு முக்கில் இருந்து இன்னொரு முக்கு போகும்போது உன்னுடைய வாட்சை வந்து 11 தடவையோ 7 தடவை மாற்றணும். டைம் ஜோன் மாறுது அப்படின்னா உன்னுடைய வாட்சோடைய டைமிங்கே மாற்றணும். ஓகே, அது நிறைய டெக்னிக்கலான இருக்குது. நமக்கு தேவையான மட்டும் படிச்சுக்கோங்க. 82°30'. ஓகே, அடுத்த கொஸ்டின். பின்வருவனவற்றில் தட்சிண கங்கா என்று அழைக்கப்படக்கூடிய நதி. ஒரு சில பேர் புதுசாக இருக்கலாம், என்ன சார் புதுசாக இருக்கிறீங்க தட்சிண கங்கா? ஆமாம், புக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா விருத கங்கா அப்படின்னு தான் இருக்கும். எப்படி இருக்கும் புக்கில்? எந்த நதி விருத கங்கா என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நம்ம அதை அப்படியே மாற்றி அதனுடைய பொருள் தான் தட்சிண கங்கா. விருத கங்கா என்பதன் பொருள் என்னது? தட்சிண கங்கா. கோதாவரி நதியுடைய பெயர் தான் தட்சிண கங்கா. அப்படி இல்லை என்றால் விருத கங்கா என்று பொருள்படுகிறது. சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு நதிக்கும் நிக்நேம்ஸ் இருக்கும், பட்டப்பெயர்கள். ஓகேங்களா? அதை கூப்பிடுவதற்காக, அதோடைய இயல்பை பொறுத்து கூப்பிடுவதற்காக நிக்நேம் இருக்குது. என்ன நிக்நேம் எல்லாம் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாரோ ஆஃப் பீகார் அப்படி சொல்லுவாங்க. பீகாரின் துயரம் அப்படி சொல்லுவாங்க. எது? கோசி ரிவர். சாரோ ஆஃப் வெஸ்ட் பெங்கால், வங்காளத்தின் துயரம், தாமோதர்பூர். ஓகேங்களா? சவுத் இந்தியாவின் கங்கை இருக்கு. ஓகேங்களா? தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம ஊர் ரிவர் காவேரி. இது தட்சிண கங்கை, இது கோதாவரி. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், பெரிய அளவுக்கு ரிவர் இதுதான். அதுக்கப்புறம் மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ரிவர்ஸோடைய பெயர் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்து கொஸ்டின் பாருங்க. கொஸ்டினே பெருசு. ஓகேங்களா? வாசிய பொருள் பார்க்கணும். கொஸ்டின்லேயே இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்குது. திட்டக்குழுவிற்கு மாற்றாக ஜனவரி 1, 2015 அவங்களே சொல்லிட்டாங்க, அன்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக் அப்போதைய துணைத் தலைவர் யார்? ஓகேங்களா? அன்னைக்கு கொண்டு வரும்போது அதோடைய துணைத் தலைவர் யாரு? சரியா? அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, நிதி ஆயோக்கிற அமைப்பு வந்து யாருக்கு மாற்றாக, எதுக்கு மாற்றாக? பிளானிங் கமிஷன். கிட்டத்தட்ட 65 வருட பழமையான அமைப்பு தான் 1950 மார்ச் மாதம் கொண்டு வரப்பட்ட திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் 2015 நிதி ஆயோக். இதுல நிதி ஆயோக், இந்த நிதி அப்படிங்கிற விஷயத்துக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. ஓகேங்களா? நிதி அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன கேட்பாங்க? ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேங்களா? அதாவது இந்தியாவை வந்து மாற்றத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அமைப்பு தான் நிதி ஆயோக். ஆயோக் என்றால் அமைப்பு என்று பெயர். அப்போ அதோடைய அமைப்பு பார்க்கும்போது ஒரு தலைவர் இருப்பார், அப்புறம் ஒரு துணை தலைவர் இருப்பார், அப்புறம் வந்து ஒரு செயலாளர் இருப்பார். ஓகேங்களா? யார்? செயலாளர் தான் இருப்பாங்க. ஓகே, தலைவரை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் நிதி ஆயோக்குடைய தலைவர். இதெல்லாம் வந்து போன தடவை எஸ்ஐயில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? துணைத் தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அன்னைக்கு டேட்டு துணைத் தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா அரவிந்த் பணக்காரியா. அவர் தான் நிதி ஆயோக்குடைய முதல் அன்னைக்கு டேட்டில் இருந்த துணைத் தலைவர். இன்னைக்கு நிறைய பேர் மாறிட்டாங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா
சுமன் பெரின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அவங்கெல்லாம் வந்து சிஓவா ஒரு ரெண்டு மூணு பேர் மாறிட்டாங்க இன்னைக்கு டேட்டில். சுமன் பெரி தான். ஓகேங்களா, அவர் தான் இருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் பிரதமரை நியமனம் செய்பவர் யார்? அதாவது இப்போதான் எலெக்ஷன் முடிஞ்சது, இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியாவில் பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஞாபகம் வச்சு, குடியரசுத் தலைவர் தான் முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா நியமனம் பண்ணுவார். இந்த ஆர்டிக்கல், இந்த பிரதமர் குடியரசுத் தலைவர் தான் பிரதமரை நியமனம் செய்கிறார், இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன கேட்பாங்க? ஆர்டிக்கல் 75. இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன? ஆர்டிக்கல் 75. ஓகேங்களா, இது இல்லாம ஆர்டிக்கல் 74 இருக்குது. எப்படி ஆர்டிகல் இது எல்லாமே என்ன ஆர்டிகல் இருக்குது? ஆர்டிகல் 74 இருக்கு. அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும், அதாவது பிரதமரும் அமைச்சர்கள் குழுவும் சேர்ந்து குடியரசுத் தலைவருக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பரிந்துரை கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 74. சரிங்களா, இங்கே வேற குடியரசுத் தலைவர் வேற என்ன போஸ்டிங்கெல்லாம் நியமனம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டும், பிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னர், எல்லா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸோடைய சேர்மன். ஓகே, எல்லா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னா யூபிஎஸ்சி, எலெக்ஷன் கமிஷன் சேர்மன் பிளஸ் மெம்பர்ஸ். ஓகேவா, எல்லாத்தையுமே இவர் தான் நியமனம் பண்ணுவார். ஏஜிஐ, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, கேக், ஓகே, இந்த மாதிரி பெரிய பெரிய பதவி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இவர் தான் வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். சரிங்களா, ரைட். இந்த தடவை நீங்கள் டிவி பார்த்துட்டு தெரிஞ்சிருப்போம், குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது யாருன்னா, சரி, பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1857 புரட்சி அடிப்படையான கொஸ்டின். நான் சொல்லுவேன் எப்பவுமே கிளாஸ்ல, இந்தியாவுடைய 200 வருஷம் வரலாறு, பிரிட்டிஷோடைய வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா அதுல மிக 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 முக்கியமான ஒரு வருடம்னா அது இந்த 857 பெரும் கலகம், பெரும் புரட்சி. ஓகே, ரிவோல்ட் அப்படின்னா இந்தியாவில் நடந்த முதல் சுதந்திர போர். எதனால சொல்லலாம். ஓகேங்களா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு. சரிங்களா, இப்போ இதுல புரட்சி நடந்ததற்கான காரணம் நிறைய இருக்கு. மக்களுக்கு காரணம், விவசாயத்துக்கு காரணம், ராணுவ வீரர்களுக்கு காரணம், மன்னர்களுக்கு காரணம், நிறைய காரணம் இருக்கு. அப்ப இங்க நிறைய பகுதிகள்ல சண்டை போட்டாங்க. இந்த மாதிரி ஊர்கள்ல லக்னோ, கான்பூர், பீகார், பிரைலி, டெல்லி, அப்புறம் ஜான்சி பகுதி, இந்த மாதிரி நிறைய பகுதிகளில் சண்டை போட்டாங்க. அந்த பகுதியில் யார் ஃபைட் பண்ணாங்க, இந்தியாவில் யார் ஃபைட் பண்ணாங்க, அந்த பகுதிகளில் கலகத்தை ஒடுக்கிய பிரிட்டிஷ் அதிகாரி யார், இதை படிக்கணும். ஓகேங்களா, இதை எளிமையாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு 8ஆம் கிளாஸ் புத்தகத்திலேயே, ஓகே, 8th புத்தகத்திலேயே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் தான் அப்படியே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னாலே முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ப்பா. ஓகே, இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். இந்த பாக்ஸை படிச்சுனா முடிஞ்சு போச்சு. மொத்தம் 6 ஊர் இருக்குமா? 1 2 3 4 5 6, உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது 7. மொத்தம் 7 ஊர். 7 ஊரில் யார் இந்திய தலைவர் சண்டை போட்டது, 7 ஊரில் கழகத்தை ஒடுக்குறது யார், முடிஞ்சு போச்சு. அதை படித்தா முடிஞ்சு. 8ஆம் புத்தகத்தில் இருக்குது. இதை நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, நம்மளுடைய முப்படையுடைய எஸ்சிஆர்டி புத்தகம். முப்படை கூட என்ன மொழி வெளியிட்டிருக்காங்க, எஸ்சிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸை அப்படியே வந்து, ஓகேங்களா, டாபிக் வைஸ் ஸ்கூல் புக்ஸை அப்படியே வந்து ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே புக்கை வந்து நாங்கள் டாபிக் வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வரலாறுடைய சிந்து சமவெளி நாடகத்திலிருந்து குப்தர்கள், டெல்லி சுல்தான், அப்புறம் வந்து ஐரோப்பிய வருகை, எல்லா டாப்பிக்கும் கொஸ்டின் எடுத்து தான் கேட்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தேடி படிக்கணும். அந்த வரலாறு புத்தகத்தை மட்டும் படித்தா போதும். மெட்டீரியலாக படிப்பதற்கு பதிலாக நீங்கள் ஸ்கூல் புக்கே டேரெக்டாக படித்த மாதிரி இருக்கும், ஃபீல் இருக்கும். அதனால தான். சரிங்களா, அப்போ அதுதான் இந்த டேபிள். ஓகேங்களா, இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் தான் எடுத்திருக்கேன். டெல்லியில் 2ஆம் பகதூர் ஷா, அடக்கியது ஜான் நிக்கல்சன், லக்னோ பேகம் ஹஸ்ரத் மகால், கான்பூர் நானா சாஹிப், ஜான்சியில் லட்சுமி பாய், குவாலியரில் தாந்தியா தோப்பு, பிரைலி கான் அப்துல் காஃபர் கான், பீகாரில் கன்வர் சிங். இதை வச்சு பார்க்கும்போது மேட்ச் பண்ணலாமா? பேகம் ஹஸ்ரத் மகால் வந்து லக்னோ, கன்வர் சிங் இப்போ தான் பார்த்தோம் பீகார், கான் பகதூர் வந்து பிரைலி, நானா சாஹிப் கான்பூர். மேட்ச் பண்ணும்போது 4-3-1-2 4-3-1-2 4-3-1-2 ஆப்ஷன் சி. முடிஞ்சு போச்சா? இதே மாதிரி யார் கழகத்தை ஒடுக்குனாங்க? ஜான் நிக்கல்சன், ஹென்ரி லாரன்ஸ், காலின் கேம்பல், அப்புறம் வந்து ஜெனரல் ஹக்ரோஸ், காலின் கேம்பல், வில்லியம் டெய்லர். ஓகேவா, இவ்வளோ பேர் படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின்,
1858ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணி பேரறிக்கை, அதாவது இப்பதான் சொன்ன அந்த டாபிக் ரிலேட்டட் தான். 1857 புரட்சி நடக்குது. புரட்சி நடக்க ஆரம்பிக்கிறது மார்ச் மாதம் நடக்க ஆரம்பிக்கும். மங்கள் பாண்டே தான் ஃபர்ஸ்ட் தூண்டி ஸ்டார்ட் பண்ணி விடுவார். அப்படியே மார்ச் மாதத்தில் ஆரம்பித்து மீரட்டு அந்த பகுதிகளுக்கெல்லாம் மே மாதத்தில் போகும். மே ஜூனில் பீக்குக்கு போகும். அதாவது நம்ம இந்தியர்கள் தான் வெற்றி பாதை நோக்கி போகிற அளவுக்கு பீக் பாயிண்ட்டுக்கு அந்த புரட்சி போகும். ஆனால் ஆங்கிலேயர்களுடைய அடக்குதலுக்கு நம்ம ஈடாக முடியலை. அதுக்கிட்ட எல்லா வசதியும் இருந்ததுனால எளிமையாக இந்த புரட்சியை அடக்கி ஒடுக்கி விட்டார்கள். ஓகேங்களா? அந்த பீக்கு போயிட்டு அப்புறம் சில நாட்களிலேயே புரட்சி அடக்கி ஒடுக்கப்பட்டது. அடுத்த 2-3 மாதங்கள்ல எந்த இடத்துலையும் புரட்சி இறப்பதற்கான அறிகுறியே இல்லாமல் எல்லாரையும் தூக்கி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2ஆம் பகதூர் ஷாவை தூக்கி ரங்கூனுக்கு நாடு கடத்திட்டாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் அதை பற்றி. ஓகேங்களா? இப்படி எல்லா பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் பிரச்சனை ஏன் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பலியும் யார் மேலே சுமத்தப்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் மேலே சுமத்தப்பட்டது. அதனால பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முடிவெடுத்தது. என்ன முடிவெடுத்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இனிமேல் இந்தியாவை பிரிட்டிஷ் கம்பெனி ரூல் பண்ண வேணாம், நம்மளே டைரக்டா இந்தியன் கவர்மெண்டே போய் டைரக்டா ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை திடகாத்திரமாக 1858 நவம்பர் 1ஆம் தேதி விக்டோரியா மகாராணி அலகாபாத் பேரறிக்கை அப்படின்னு அறிக்கையை விடுத்திருப்பாங்க. அந்த டைம்ல யாரு அதை வாசிச்சது? விக்டோரியா மகாராணியை டேரக்டா வந்து வாசிப்பாங்க தான், அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். இப்போ யார் வாசிச்சதுன்னா கானிங் பிரபு. அவர்தான் இந்த பேரறிக்கையை அவர்தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிச்சிருப்பார். சரிங்களா? ஆனால் மொத்த பலியும் இவர் மேலே தான் விடும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பிரபுக்கள் தான் எல்லா தப்பையும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாமே இவர் மேலே விடும். ஏன்னா இவர் தான் வந்து கலகம் நடக்கும் பொழுது பிரபுவாக இருந்தது யார் அப்படின்னா கானிங் பிரபு. ஓகேங்களா? முடிஞ்சதா? 10 கேள்விகளுக்கான விளக்கம் சரியாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். லாஸ்டாக இறுதியாக ஒரு எளிமையான கேள்வி, ஹிஸ்ட்ரியிலிருந்து ஒரு கேள்வி, அதை நீங்கள் கமெண்ட் பண்ண போறீங்க. ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம போன எபிசோட்லேயே அதுக்கு முந்தின எபிசோட்லேயே வங்க பிரிவினை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் நான் அதில் ஒரு டேட்டு சொன்னேன். அது வந்து அஃபிஷியலாக வங்க பிரிவினை 2ஆக பிரிக்கப்பட்ட டேட்டா சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே கேட்குறது என்னது? அறிவிக்கப்பட்ட நாள் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பிரிக்கப்பட்ட நாள் வேற, அறிவிக்கப்பட்ட நாள் வேற. 10th புத்தகம் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இந்த பாயிண்ட் டைரக்டாகவே இருக்குது. படித்து பார்த்து கூட ஆன்சர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இறுதியாக ஒரு 5 கேள்வி கேட்குறேன். அந்த 5 கேள்வியோட நம்ம செஷனை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன சார் கேள்வி? ஃபர்ஸ்ட், பிரதமரை நியமிக்கக்கூடிய விஷயத்தை கூறக்கூடிய ஆர்டிக்கல் சரத்து என்ன? அந்த கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய நதி எது? பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய நதி எது? அடுத்து, 1857 பீகாரில் யார் புரட்சி செய்தார்? ஓகேங்களா? எந்த இந்திய தலைவர் புரட்சி செய்தார்? அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, போர்ச்சுகீசிய நாட்டு பயணி 2 பேருடைய பெயரை சொல்லியிருப்பேன், அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, போர்ச்சுகீசிய நாட்டு பயணி 2 பேருடைய பெயர் சொல்லியிருப்பேன், அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, தலைக்கோட்டை போருடைய வருஷத்தை கமெண்ட் பண்ணுங்க. டிஎன்யூஎஸ்ஆருடைய ஃபேமஸ் கொஸ்டின், தலைக்கோட்டை போருடைய வருஷத்தை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எஸ்ஐ அல்டிமேட்டில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.